இந்த பேங்கை பொறுத்த வரைக்கும் அந்த நெட் என்பிஏ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்படின்னா ஒன்று ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பணம் வந்து திரும்பி வந்திருக்கும். ஏன்னா கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால எல்லாமே கன்சிடரபிளி ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரிஞ்சாலும் பட் வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப ஹையில் இருந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போதுலேருந்து நீங்கள் இந்த கம்பெனியை இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களால மார்க்கெட் கேப்சர் இன்னும் கொண்டு போக முடியுமா, அதாவது இருக்கிற பெயிண்டிங் கம்பெனிஸில் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டரோட இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். 1 லட்ச ரூபாய் போட்டிருந்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து 2 கோடி இருக்கும், ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் ஒரு பணம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் சாத்தியம். ஸோ பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் 1915 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மார்க்கெட் ஷேர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷனுக்காகவும் பார்த்துட்ருக்காங்க. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். பங்குச்சந்தையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கம்பெனிஸை பார்த்துட்ருக்கோம். அதை எப்படி அனலைஸ் பண்ணுறது, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்ற விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் பார்த்த 3 கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் இருந்துச்சு. இன்றைக்கி பார்க்க போகிற கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டேஜஸில் இருக்குது. ஸோ ஒரு வளர்ந்து வர கம்பெனி அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் ஒன்று பெருசாக வளர்ந்த கம்பெனி, இன்னொன்று ஒரு செஞ்சுரி ஓல்டு கம்பெனி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த செஞ்சுரி ஓல்டு கம்பெனி நான் சொல்கிறது கரூர் வைசியா பேங்க். இதுவும் ஒரு பேங்க்கு அண்ட் கரூரை தலைமையிடமாக கொண்டு அங்கே இருக்கிற வணிகர்களுக்காக 1916 ஆரம்பிச்சது. ஸோ அந்த காலத்தில் ஒன்றுமே இருந்திருக்காது. பட் அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் பேங்க்கை ரன் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா ஒரு சாதாரண விஷயம் இல்லை கரூர் வைசியா பேங்க்கை பொறுத்த வரைக்கும். அண்ட் இங்கே ஆரம்பித்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிரான்ச்சஸை கொண்டிருக்காங்க. இங்கேருந்து மற்ற ஸ்டேட்ஸ்க்கு இவங்க பரவியிருக்காங்க. ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க் அப்படின்னாலும் கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஸோ மெயின்லி பிஸ்னஸ் ஓனர்ஸு அங்கே இருக்கிற மக்களுக்காக ஆரம்பிச்சது. 1916 கிட்டத்தட்ட ஒரு 109 வருஷம் 108 வருஷம் ஆகுது இந்த பேங்க் ஆரம்பித்து. இன்னும் ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஒரு லீகசியை கேரி ஓவர் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அந்த நெட் என்பிஏ வந்து லாஸ்ட் 3 இயர்ஸை நீங்கள் கவனிச்சிங்கன்னா பேலன்ஸ் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே டிராஸ்டிக்காக குறைஞ்சிக்கிட்டே வரும். அது எப்படின்னா ஒன்று ரைட் ஆஃப் பண்ணியிருப்பாங்க, இல்லைனா பணம் வந்து திரும்பி வந்திருக்கும். ஏன்னா கோவிட் முடிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக வந்ததுனால எல்லாமே கன்சிடரபிளி ஒவ்வொரு குவார்ட்டரும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்டாக் ப்ரைஸில் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட் 1.5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட், ஒரு க்ரோத் இருந்ததுன்னு சொல்லலாம். அதில் மிகப்பெரிய அட்வான்டேஜ் சந்தித்தது கரூர் வைசியா பேங்க். இவங்களும் வந்து பெரிய க்ரோத் பார்த்தாங்க ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு 0.5 <1 தான் இருக்கும். பட் இப்போது 1.7 விச் இஸ் ஹையஸ்ட். அது ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்டாக் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 208 ரூபீஸில் இருக்குது. இது அதிகமானா இப்போதைக்கு இந்த பேங்க் லாஸ்ட் 5 இயர்ஸ் ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உண்மை. ஸோ இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 208 ரூபீஸு. பட் அந்த வேல்யூவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இங்கேருந்து அவங்க கன்சிஸ்டண்ட்டாக அவங்களால வந்து ரிசல்ட்ஸை கொடுக்க முடியுது, எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரான்ச் எக்ஸ்பேன்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த பாசிட்டிவ் விஷயங்கள்னால இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு. பட் இங்கேயே அந்த நம்பர்ஸ் இப்போ தான் இங்கேருந்து அந்த டெக்னிக்கலி ரெவென்யூஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகுதா, நெட் என்பிஏ அதே லெவலில் மெயின்டைன் பண்ண முடியுதா, இந்த நம்பர்ஸை பார்த்த பிறகு தான் இந்த பேங்க்கோட ஸ்டாக் ப்ரைஸ் மூவ்மெண்ட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட கேட்கும்போது நிறைய பேர் வந்து சார் ஒரு 200-300 ரூபீஸ் ஸ்டாக் ப்ரைஸ் சொல்லுங்கள், சில ஸ்டாக்ஸ்லாம் பெருசாக இருக்குன்னு கேட்பாங்க. ஸோ இந்த பேங்க் வந்து 200 ரூபீஸில் இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வச்சு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. அந்த ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்காக இப்போது என்ட்ரு ஆகிறது சரியான விலையா அப்படின்றது தான் முக்கியம். இப்போ இதே நான் சொன்ன கண்டிஷன்ஸ் எல்லாமே நெட் என்பிஏ எல்லாமே வந்து 50 ரூபாயில் இருக்குன்னா இதை வந்து பல்காக வாங்குங்கன்னு சொல்லலாம். பட் இது வந்து அந்த ப்ரைஸ் டு புக் வேல்யூ இந்த எல்லாமே வந்து அதிகமாக இருக்குது. ஈவன் தோ புக் இஸ் க்ளீன்ட், அவங்க லோன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை அப்படியே இருக்குதா, அந்த ரெவென்யூ வந்து குவார்ட்டர் இயர் ஆன் இயர் வந்து இந்த வருஷத்துக்கும் அடுத்த வருஷத்துக்கும் மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்ற பாயிண்ட்டை பார்த்த பிறகு மட்டும்தான் நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் வெயிட் அண்ட் சி அப்ரோச் தான் நான் சொல்லுவேன். ஸோ இதை வந்து இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே க்ளீனாக இருக்குது. இங்கே வந்து க்ரோத் மட்டும்தான் இவங்க பார்ப்பாங்க. நிறைய லோன் ப்ரொவிஷனிங் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பண்ணலாம். செகண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா இண்டிகோ பெயிண்ட்ஸ். ஸ்டார்ட் பண்ணது 2000 அண்ட் கிட்டத்தட்ட ஒரு 24 வருஷம் 25 இயர்ஸ் கிட்ட ஆக போகுது. அண்ட் லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் டைமுக்கு முன்னாடியிலேருந்து நினைக்கிறேன் இவங்க வந்து பிராண்டிங் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுவும் ஐபிஎல்ல
இண்டிகோ பெயிண்ட்ஸ் நமக்கு தெரியும், நம்ம தலை தோனியோட ஆட்ஸ் வரும். ஸோ அவங்க எனாமல் பெயிண்ட் அந்த ரிலேட்டட் டு பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி எல்லாமே இவங்களும் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. புதுக்கோட்டையில் ஒரு பெரிய பிளான்ட் ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் ராஜஸ்தான்லேயும் இன்னொரு பிளான்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாம் கமிஷன் ஆகி அந்த டிஸ்ட்ரிபியூஷன் மூலமாக சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா and that will be a positive for Indigo Paints. இவங்களோட மார்க்கெட் கேப் 6500 crores. இது வந்து ஒரு ஸ்மால் கேப் நிலமையில தான் இருக்குது. பெயிண்டிங் இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி ஹெவி கான்சன்ட்ரேஷன், நிறைய ஆல்ரெடி பெரிய பெரிய ஆளுங்க இருந்தாலும் இவங்களும் வந்து ஒரு ரீஜனல் பவுண்ட்லேருந்து இப்போது அக்ராஸ் இந்தியா பிராண்டிங் மூலமாக தெரியணும் அப்படின்ற பாயிண்ட்டில் வந்திருக்காங்க. ஸோ அதுக்கான கேபெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க, பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த நம்பர்ஸ் வந்து சேல்ஸ்லேயும் ப்ராஃபிட்ஸ்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா இவங்க வந்து அடுத்த லெவல் க்ரோத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூர்லி இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கம்பெனி ஒன்று ஆல்ரெடி 100 years old கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இருக்கிற மார்க்கெட் கண்டிஷன்ஸில் ஏஷியன் பெயிண்ட்ஸு, நேரோலாக் இவங்க எல்லாமே வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய மார்க்கெட் கேப்சர் வச்சுருக்காங்க. ஏஷியன் பெயிண்ட்ஸாக மோனோபோலின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மோனோபோலின்றத விட மோட் ஃபேக்டர் பெருசாக இருக்கிற ஒரு கம்பெனி. அந்த பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் இவங்க வந்து உள்ளே வந்திருக்காங்க அண்ட் இந்த பிராண்டிங் மூலமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் கொண்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்றது தான் தெரியுது. ஸோ இந்த கம்பெனி ஸ்டாக் ப்ரைஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக தெரிஞ்சாலும் பட் வேல்யூவேஷன் வைஸ் ரொம்ப ஹையில் இருந்து நல்லா குறைஞ்சிருக்கு. இப்போதுலேருந்து நீங்கள் இந்த கம்பெனியை இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களால் மார்க்கெட் கேப்சர் இன்னும் கொண்டு போக முடியுமா எக்ஸிஸ்டிங் மார்க்கெட் கண்டிஷனில் அப்படின்னு, அதாவது இருக்கிற பெயிண்டிங் கம்பெனிஸில் இவங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபேக்டரோட பிராண்டிங் பாயிண்டில் மட்டும்தான் உள்ளே வராங்க அப்படின்னும் போது இவங்க யாரை டார்கெட் பண்ணுறாங்க, எந்த செக்மெண்ட்டில் உள்ளே போகிறாங்க இன்னும் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பிகாஸ் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டைரக்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் மாடல் போயிட்டுருக்காங்க. இவங்க வந்து எப்படி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் மாடலை பிரேக் பண்ணி உள்ளே போகிறாங்க, இல்லைனா எந்த செக்மெண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலையா அங்கே போகிறாங்களா அப்படின்ற விஷயம். ஆல்ரெடி பிர்லா வந்து ஒரு கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங்காக. அப்புறம் JSW வராங்க. இது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வராங்க. ஏன்னா அஃபோர்டபுள் ஹவுசிங் எல்லாமே வந்து அடுத்த 5 yearsக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் இருக்கும் அண்ட் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரிக்கு அது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவாக இருக்கும்னு பார்க்கும்போது இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எல்லாருக்குமான இடமும் இருக்கும். பட் எவ்வளோ ப்ராஃபிட்ஸு இவங்க இருக்கிற இடத்த தக்க வச்சுப்பாங்களா, இவங்க சர்வீஸ், இது எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒரு புது கம்பெனின்னும் போது அதுவும் மேனுஃபேக்சரிங் பெயிண்டிங் இண்டஸ்ட்ரியில் அப்படின்னும் போது நிறைய ஃபேக்டர்ஸ் அனலைஸ் பண்ணி ஃப்யூச்சரில் இந்த கம்பெனி நிலைச்சு நிற்குமா, இல்லை லாங் டேர்ம் ஒரு 2-3 yearsக்கு இந்த கம்பெனியில் இருந்தால் எனக்கான ப்ராஃபிட் கிடைக்குமான்றதை நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணிட்டு தான் பணத்தை போடணும். இன்றைக்கான லாஸ்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா பிடிலைட்ன்றதை விட ஃபெவிகால் அப்படின்னு சொன்னால் தான் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஒரு ஃபெவிகால் ஆட் வந்திருக்கும், அது எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஃபெவிகால் ஆடுன்னு நான் சொல்லுவேன். ரெண்டு பேர் ஒன்றா வளர்ந்து மாற்றான் படம் தான் ஞாபகம் வந்திருக்கும். அது வந்து ஏன்னு பார்த்தா சின்ன வயசில் ஒரு ஃபெவிகால் டப்பாக்குள்ளே கைவிட்டு ஒட்டிச்சு அப்படின்ற பாயிண்டில் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஃபெவிகால் ஆட்ஸ் வந்து சின்ன வயசுலேருந்து ஒரு கிரிக்கெட் டைமில் அது எல்லா டைம்லேயும் வந்து ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக கேப்சர் பண்ணது. அண்ட் இவங்களும் வந்து ஒரு மிகப்பெரிய மோட் ஃபேக்டர் 70% மார்க்கெட் ஷேர் அதூசிவ்ஸ் அண்ட் சீலன்ஸ். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் அதூசிவ்ஸ் அண்ட் சீலன்ஸ் செக்மெண்ட்லேயும் இவங்க வந்து மிகப்பெரிய மார்க்கெட் கேப்சர் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பாசிட்டிவ் ஃபேக்டர். லாஸ்ட் 3 yearsல இவங்களோட க்ரோத்தும் லாஸ்ட் 1 yearல ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத், கிட்டத்தட்ட ஒரு 2100-200 rupeesலேருந்து 3000 கிராஸ் பண்ணியிருக்கு. அண்ட் ஒரு 20 years முன்னாடி 2002-03 டைமில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இதோட ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு 13-14 rupeesல தான் இருந்துச்சு. இப்போ வந்து 3000 rupees கிராஸ் ஆகிருக்கு. அண்ட் போனஸ் டிவிடன்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணால் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா இதோட மதிப்பு வந்து 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருந்திருக்கும். ஸோ ஒரு 20 வருஷ காலகட்டத்தில் ஒரு பணம் வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைய முடியும் அப்படின்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் சாத்தியம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுறது ஒரு அவேர்னஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். ஸோ இந்த கம்பெனியை கண்ணை மூடிட்டு வாங்குறது அண்ட் ஸ்டாக் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்குது, ஃபெவிகால் எனக்கு தெரியும் வாங்குறேன், கரூர் வைசியா பேங்க்கில் நான் ஒர்க் பண்ணுறேன் வாங்குறேன், இல்லை பந்தன் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறேன் நான் வாங்குறேன் அப்படின்லாம் யோசிக்காமல் நான் ஒர்க் பண்ணுற பேங்காக இருந்தாலும் சரி, எந்த கம்பெனி என் ஃப்ரெண்டோ ரிலேட்டிவோ சன்னோ ஒர்க் பண்ணுற கம்பெனியாக இருந்தாலும் சரி, அதை ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு நல்ல ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கா, டெக்னிக்கலி இப்போ என்டர் ஆகிறதுக்கு சரியான தருணமா, அதாவது நம்பர் வைஸ் ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ வந்து ஆவரேஜாக 30 இருக்குன்னா இப்போ ஒரு 20s 15s இல்லை 25 அந்த ரேஞ்ச் பிலோ லாஸ்ட் 5 years ஆவரேஜ். அண்ட் அந்த இண்டஸ்ட்ரியல் பிஇயோட கம்மியாக இருக்கா, அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோ கம்மியாக இருக்கா, மார்க்கெட் கேப் எந்த லெவலில் இருக்குது, அண்ட் கான்சன்ட்ரேட்டடாக ஒரு கிளைண்ட்டை தான் சர்வ் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அண்ட் வெறும் இந்த மாதிரி வீடியோஸை பார்த்துட்டு மட்டும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கே ரிஸ்க்காக முடியறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா இது வந்து ஒன்று நம்ம இவ்வளோ விஷயங்கள் நம்ம எல்லாத்தையும் கைட் பண்ணிகிட்ருக்கோம்.
இவ்வளோ விஷயத்தை நீங்களும் அனலைஸ் பண்ணு. இப்போ நம்ம சொல்கிற ஸ்டாக்ஸும் சரி, நீங்கள் ஃபர்தர் அனலைஸ் பண்ணிவிட்டு இது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. இது இந்த லெவலில் இருக்குது, ஃபண்டமெண்டலி இவ்வளோ காம்படிஷன்ஸில் இவங்க மார்க்கெட் கேப்சர் வச்சுருக்காங்க அப்படின்ற ஃபேக்டர்ஸ் மட்டும் தான் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் 1959 ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய மார்க்கெட் ஷேர் கொண்டு வந்திருக்காங்க. இப்போது அவங்க இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் எக்ஸ்பென்ஷனுக்காகவும் பார்த்துட்ருக்காங்க. இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கரூர் வைசியா பேங்க் பார்த்தோம், ஒரு செஞ்சுரி ஓல்டு பேங்க். ஆஸ் வெல் அஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தது ஒரு வளர்ந்து வர கம்பெனி. என்ன தான் 20+ இயர்ஸ் ஆயிருந்தாலும் இண்டிகோ பெயிண்ட்ஸ்ன்றது பிராண்டிங்கு ஆஸ் வெல் அஸ் எக்ஸ்பேன்ஷன், ரீஇன்வெஸ்ட்மெண்ட், கேபெக்ஸ் ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பிடிலைட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. புது புது ப்ராடக்ட்ஸ், இன்னோவேஷன்ஸ் இதெல்லாம் பண்ணும்போது தான் அவங்க மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்காகவும் எக்ஸிஸ்டிங், ஏன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் சிமெண்ட் கம்பெனிஸ் எல்லாமே இருக்காங்க, ரிலேட்டட் இண்டஸ்ட்ரி. அவங்களும் இந்த மார்க்கெட் ஷேரை பிடிக்கிறதுக்கு ரெடியாக புது ப்ராடக்ட்ஸோடு வந்துட்டுருக்காங்க. அப்போ இவங்க எப்படி தக்க வைக்கிறாங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கிறது மூலமாக மட்டும்தான் நிற்க முடியுது. ஸோ நம்ம ஒரு கம்பெனி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் அதை கண்டினியூஸாக 20 வருஷம் ட்ராக் பண்ணும்போது மட்டும்தான் இந்த அளவுக்கு கோடிக்கணக்கில் உங்களால் ப்ராஃபிட்ஸை பார்க்க முடியும். இது உங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வெல்த் பாசிங்காகவும் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம ஸ்டாக்கை ரெக்கமெண்டேஷன் இதை பார்த்துட்டேன் நான் போடுறேன், ஒரு 10 ஸ்டாக் சொல்லுங்கள் அப்படின்னு யோசிக்காமல் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கிட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வீடியோவாக இது இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த 3 கம்பெனிஸை பற்றியோ வேறு ஏதாவது டவுட்ஸோ ஸ்டாக் மார்க்கெட் சம்மந்தமாக இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.